எப்போவுமே டயட் அப்படின்னா நீங்கள் வீட்டில் சமைக்கிறது தான் சாப்பிட்றேன், நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. உங்கள் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹார்மோன்ஸுக்கு உங்கள் ஃபேஸஸ்க்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபாலிகுலர் ஃபேஸில் நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்னென்ன ஃபுட் எடுக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போது இங்கே வந்து க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள், அதாவது ப்ராக்கோலி, இல்லை நீங்கள் காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். அதோட ஸ்ப்ரவுட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்து பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடேரியனா இருக்கிறதுனால நான் வந்து கினோவா அரிசிக்கு பதிலாக எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து அரிசிக்கு பதிலாக வந்து நான் கருப்பு கவனி அரிசி எடுக்கிறேன், இல்லை ராகி கூழ் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னன்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் பிளேட்டில் அதிகமாக எவ்வளோ கலர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ கலர்ஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ என்னோட பிளேட்டில் பாருங்கள், நான் வந்து எல்லோ கலர் இருக்குது, பர்பிள் கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2லேருந்து 3 கலர். பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இனிமேல் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபர்டிலிட்டி சான்சஸ் இம்ப்ரூவ் ஆகும். சாம்பிள் 1 டே மீல் பிளான் வேணும் அப்படின்னா கீழே மீல்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இன்னும் நிறையா இருக்குது, அதுக்கு ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க.